நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிறுவாணி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் கொஞ்சம் தெரியல. ஓகே, இப்போ நம்ம டூத்லெஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் டு த ரைட். இப்போது கரெக்டாக எங்கே போகிறோன்னா கோயம்புத்தூர் ஏடிஎம் போயிட்டு கொஞ்சம் காசு எடுக்கணும். காசை எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து சிறுவாணி கிளம்பிட வேண்டியது தான். டிஆர்எஃப் எங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது, இங்கிட்ட அமௌண்ட் வித்ட்ரா போடணும். எதனால் இப்போ ஹார்ட் கேஷ் எடுக்கிறோன்னா, இப்போ நேற்று மூவிக்கு போனோம். அங்கே போனால் ஹார்ட் கேஷ் மட்டும்தான் அலோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் அங்கே ஆஃப்லைனில் டிக்கெட் கேட்டோன்னா ஜஸ்ட் 200 தான் சொன்னாங்க 2 பேருக்கும் சேர்த்து. பட் ஆன்லைனில் போயிட்டு புக் மை ஷோவில் பார்த்தா 250 ருபீஸ் வந்தது, 50 ருபீஸ் லாஸ். ஸோ அதனால் ஹார்ட் கேஷ் யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அமௌண்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அண்ட் நியர்பை பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். இல்லை, நமக்காக வந்துட்டார். ஒரு 3 லிட்டர். ஆ, ஆ ஆமாம். ஓகே டிஆர்எஃப், பெட்ரோல் அடிச்சாச்சு. அடிச்சு ஓட்டுடா. பாருங்க, அந்த நாய் எவ்வளோ ஜாலியாக பின்னாடி உட்காந்துட்டு இருக்கு. பட் ஆனால் பில்லியனராக வர்றது R15 கொஞ்சம் கஷ்டம் தான் உண்மையாக சொல்லணும்னா. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அதெல்லாம் பிரச்சனையே தெரியாது. பட் வந்து ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா உட்காந்துட்டு வர்றது சத்தியமாகவே ரொம்ப கஷ்டம் டிஆர்எஃப். நான் அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் கூண்டி வெளினா என்னன்னு. இங்கேருந்து 30 or 35 கிலோமீட்டர்ஸ் டிஆர்எஃப். பாபு, இதுக்கு முன்னாடி சிறுவாணி போயிருக்கியா? தான் ஃபர்ஸ்ட் டைமா? ஓஹோ, ஓஹோ. பின்ன சனிக்கிழமை நைட் ஆனால் கிளம்பிடுவீங்க வெளியே. சனிக்கிழமை நைட் ஆனால் வெளியே கிளம்பிடுவேன். நீ தான். ஏய், நைட்டு ஃபுல்லாக என்ன படம் பார்க்குறீங்க? படம் பார்த்து கொடுத்துருமா? 1.5 மணி நேரம் காந்திபுரத்தில் உட்காந்துருவோம். ஓகே, காந்திபுரத்தில் உட்காந்துன்னா அவ்வளோதான். அப்புறமேட்டு 3:30 பஸ் வரும். அங்கேருந்து இங்கே வந்துன்னா 4:30 பொறுமையாக நடந்து வருவோம். அப்புறம் 5 மணி போல கேட்டு தொடர்ந்து உள்ள. ஓகே. வார்டன் இதை கேட்டுக்குவாங்க, வார்டன் இதை கேட்டுக்குவாங்க. எப்பெல்லாம் ஊர் சுற்றுறான்ட்டு பார்த்துக்குவாங்க. எல்லாம் ஒன்னால என்னது இது? ஆனால் கோயம்புத்தூர் நிஜமாவே நல்ல பிளேஸ் யார் ஊர் சுற்றுறதுக்கு. அண்ட் கிளைமேட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் எப்போவும். பட் சம்டைம்ஸ் ஆனால் ரீசெண்டாக ஒரு 3 to 4 டேஸாக வந்து வெயில் கம்மியாக இருக்குது யார் கம்பேர் பண்ணி பார்த்தா. ரீசெண்ட் டேஸை தலை காட்ட முடியாத வெயில் அடிச்சிட்ருக்கோம். எது பாரு, அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, கப்புள்ஸாக போகிறாங்க. ஏன் நேரம் நான் என்ன பண்ணுறது? என்ன அதிசயமாக இன்னைக்கு ஃபோன் பேசாமல் வர? அதிசயமாக ஃபோன் பேசாமல் வர? ஒன்றும் கேட்காதுல்ல. ஃபோன் பேசில் எதுவும் கேட்காதுல்ல. ஆஹா, சிக்னல் போட்டாங்க. ஓஹோ, எங்கடா போகிறாங்க? எங்கடா போகிறாங்களா? அதை தானே நானும் கேட்குறேன். எங்கடா போகிறாங்க?
போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுவுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த அப்புறம் எங்க போறான்? டே சரி போர் அடிக்குது, டிப்ரெஷனில் இருக்க, கடுப்பாக இருக்க, ரூம்லேயே இருக்கன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்தா ஊர் சுற்றுறதுக்கு. டிராஃபிக்கை பார்த்தா இன்னும் கடுப்பாகிடுது. டிஆர்எஃப் என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பாபு, how did you feel பாபு? எப்படி இருக்கு ரைடு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இனிமே பஸ் பின்னாடி போறதா இல்லை டிஆர்எஃப். கடுப்பா இருக்கு. ஐயோ கொடுமை. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. எனக்கு மனசே கேட்கவில்ல. எது ஊட்டியில் ஆமா, கோவையிலயும் கப்புள்ஸ், குற்றாலத்துலயும் கப்புள்ஸ் தான். எல்லா இடத்துலையுமே அப்படிதான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. டிஆர்எஃப் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு சிறுவாணிக்கு. ஓ மை காட். ஓகே, பட் பின்னாடி உட்காந்துருந்தவன் நிலைமை நினச்சி பார்த்தா தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பாபு, மொத்த தண்ணி எவ்வளோ தான் நட்டுதுரா? மொத்த தண்ணி எவ்வளோ தான் போல. சரி வா பார்த்துப்போம். எது போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. ஆமாம், உள்ளே இருக்குது பார்க்கிங். இந்தா. ஜிபே கிடையாது. ஃபைனலி வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு 60 ரூபா டிக்கெட். 2 டிக்கெட் எடுத்தாச்சு. அண்ட் பைக் பார்க்கிங் எவ்வளோ? பைக் பார்க்கிங் 20. அண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கு அதுக்கும் தனியாக தான் பே பண்ணணும். அண்ட் இப்போ கியூவில் நின்றுருக்கோம். அதோட கசைக்கு எடுத்துருக்காங்க டிக்கெட். 2 பேருங்களா? கேமரா டிக்கெட் வாங்குறேன். கேமரா எங்கே இருக்குது? டிக்கெட்டில் கேமரா இருக்குது. அதான் வாங்கிட்டு வர சொல்லுவேன். டிக்கெட் இல்லைன்னு நாங்களும் சொல்லுவோம். அண்ட் டிஆர்எஃப் கேமராவுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டாங்க. அதுக்கு 30 ரூபாவா? அநியாயத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க டிக்கெட்டை பொறுத்தவரை. பாருங்க, எங்கள் தற்கூரி அங்கே போர்டு போட்டிருக்காங்க. அதை பார்த்து கூட வாங்கிட்டு வர மாட்டாங்க. இது ஐ திங்க் இன்னொரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக டிஆர்எஃப் வந்தாச்சு. இங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இதை வேறு பாட்டு போட்டுட்டு வேறு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் போகும். உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு வரா. டிஆர்எஃப் பாபுவோட ஃப்ரெண்டு பின்னாடி இருக்கான். பார்த்து பேச மாட்டேங்கிறான். லாவண்யா கோபாலா ஆளு புண்டா நான் தான் கிடைச்சனா. 900 மீட்டர்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி போகணும். தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக தேக்கு மரமாக இருக்குது. டிஆர்எஃப்ங்க ஒரு காடாக இருக்குது. அண்ட் டிஆர்எஃப் ஃபைனலி ரீச்சு. உட்காந்து குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. உட்காந்து, ஆமாம், பாத்ரூமில் கூட நின்று குளிக்கலாம். பட் வந்து இந்த இடத்துல உட்காந்து தான் குளிக்க போட்டு போல. மேஜராக தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் தண்ணி வரல சிறுவாணியில். ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி வச்சு அண்ட் இப்போது போயிட்டு இந்த தண்ணியில் குளிக்க வேண்டியது தான். The beach was
இந்தா நான் போய் அழுதுறேன். போ விட்டுறாதுரா 30 ரூபா போயிடுயா இன்னைக்கு சீக்கிரம் ஒழுங்கா படி கரெக்டாக படிக்கிறது. நீங்க உள்ள போ உள்ள போ கேமராமேன் நிஜமா தண்ணி ரொம்ப கூலிங்காக இருக்கு. போ 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 போயிட்டு நீயும் சந்தில் இது பண்ணு. நான் ஒரு பாட்டு பார்த்து உட்காடுறேன். நல்லது வந்து உட்கார்.